சாமி ஆடிகளுக்கு இருக்கிற பயம், தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி ஆடிகளுக்கு ஒரு பயம் இருக்குங்க. அந்த பயத்தை தான் இன்னைக்கு அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன பயம்? சாமி ஆடி என்னங்க, எதுக்கும் ஆசைப்படாமல் தனக்கு எந்த ஒரு தேவையும் நிறைவேற்றாமல் தெய்வ நிலையில் நின்று மக்களை காத்து வர்ற ஆகச்சிறந்த அதிகாரம் பெற்ற அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கிற அப்படி என்னங்க பயம் இருந்துற போது? சாமி இருக்கே அவர்கிட்ட, அப்புறம் எப்படிங்க சாமியாடிகளுக்கு பயம் இருக்கும்? சரிங்க, அப்படி என்னங்க பயம் அப்படிங்கிறதா ஒரு சில விஷயங்களை அறிவோம் நண்பர்களுக்கு, சாமியாடி ஒரு மக்களுக்கு நினைவூற ஆசைப்படுறேன். முதல்ல என் சாமி இருக்குது அப்படின்னா என் சாமி மேலே என் மேலே வருது, என் தெய்வத்தை நான் அளவோடு நம்புகிறேன், உணர்றேன். அதே மாதிரி எல்லாரும் உணரணும்ல, அதே மாதிரி எல்லாரும் நம்பணும்ல, அதே மாதிரி அந்த சாமி எல்லாத்தையும் காக்கணும்ல, எல்லார்கிட்டையும் பேசணும்ல. அப்போ அந்த இடத்துல அந்த சாமியாடிகளுக்கு மனசில் ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும். என்னப்பா நம்ம சாமியை மலவோட நாம நம்புகிறோம், சாமி வருது, பேசுது, நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்தது எல்லாத்தையும் கண்ணில் ஆட்டி கொடுக்குதே, இருக்கிற மக்க நம்மளை மாதிரி நம்பலையாப்பா, நம்மளை மாதிரி சாமியை நினைக்கலையே, ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த சாமியாடிகளுக்குள்ள ஒரு குழப்பம். சரிங்க, அப்படி என்னங்க பயம்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன பயம் அப்படின்னா, அந்த சாமியாடிகளுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, என் மேலே வர்ற சாமி, இந்த எல்லையை காக்குற சாமி, இந்த மக்க மேலே வர்ற சாமி மேலே பயம் இல்லையே. ஒரு எல்லை இருக்குது, ஒரு குலதெய்வ எல்லை இருக்குது, அங்கே இருக்கிற சாமி மேலே அச்சம் இல்லையே, அந்த சாமியை பார்த்து பயப்படலையே, நாம் செய்கிற தப்பு நம்மளை பாதிக்கும் அப்படின்னு பயப்படலையே. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்கார மாதிரி அவர்கள் செய்கிற செயல் அந்த இடத்துல செய்கிறாங்களே, அப்போ சாமி மேலே அச்சம் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மன வலி அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா, நம்ம சாமி மேலே ஒரு அச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், இப்படி தெய்வத்தை நம்பாமல், இருக்கிற சாமியை உணராமல், போகாத இடமில்லை, ஓடாத இடமில்லைன்னு அங்கங்கே ஒரு சில இடங்களுக்கு, போகக்கூடாத இடங்களுக்கு போய் ஒரு சில தீய வினைகளை தெய்வங்களுக்கு எதிராக இந்த இடத்துல அரங்கேறுதே அப்படிங்கிற அச்சம், பயம் சாமியாடிகளுக்கு இருக்கும். ஒரு குலசாமியோட எல்லை இருக்குது அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லையில் இருக்கிற சாமி பேசணும், சாமி துடியா நிற்கணும், சாமி நல்ல விஷயங்களை தான் அனுமதிக்கணும், சத்தியமான செயல்கள் மட்டும்தான் நிறைவேறணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த சாமி மேலே வணங்குற எல்லா சனத்துக்கும் பயம் இருக்கணும், எல்லா சனமும் பயப்படணும். ஏதோ சொல்லுவாங்க பாரு, தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்தி போடும்னு சொல்லுவாங்க பாருங்க சிறு பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி நாம தப்பு செஞ்சா நம்ம சாமி தண்டிச்சிடும், நம்ம சாமிக்கு பயந்து நாம சரியா இருக்கணும் அப்படின்னு எல்லா மக்களும் இருக்கணும். அதாவது இன்னைக்கு இந்த பதிவு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எல்லை, ஒரு குலதெய்வ எல்லையில சாமி பேசாம போகுது, அந்த குலதெய்வ எல்லை ஒரு சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்கல, ஒரு விடியல் பிறக்கல, சாமி ஆட சாமி வரல, சாமி பேசல, சாமியை உணர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, அதுக்கு காரணமா அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட குலமக்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த குலமக்கள் செய்கிற தவறு என்ன? அந்த குலமக்கள் அந்த இடத்துல அவர்கள் தெய்வத்தை மீறி, ஏப்பா ஏன் ஆத்தா, ஏன் அப்பன், ஏன் அண்ணன், என் தம்பி என்னடா என்னை செஞ்சு விட போறேன், நான் செய்யறத செய்வேன் அப்படிங்கிறது வேற. என்ன செஞ்சாலும் இந்த சாமி நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ம வாட்டிக்கு செய்வோமப்பா, நம்ம நினைக்கிறதான் சரி, நம்ம சொல்றதுதான் சரி, நமக்கு புரியறதுதான் சரி, அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, இதை என்னத்தையா ஒன்று செஞ்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு இருக்கிற சாமியை மறந்து ஒரு சில விளையாட்டு விளையாடுறாங்கல்ல, அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் மேல் அச்சம் இல்லாததான் அந்த இடத்துல காரணம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் சரியா பேசாது, தெய்வத்தை உணர முடியாது. சரி, ஏன் எதுக்கு? ஏங்க நான் இருக்கேன், நான் சாமி அந்த எல்லையில் நிற்கிறேன், என் மக்களை காத்து நிற்கிறேன், என் மக்கள் எனக்கு முதல்ல என் மக்கள் என்னை என்ன நினைக்கணும், எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன? மரியாதை. எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன? என் மேல வைக்கிற நம்பிக்கை, என்னைய நம்பணும், நான் இருக்கேன், இந்த மக்களை காப்பேன் அப்படின்னு வைக்கிற அந்த நம்பிக்கையும், சாமிக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யணும் அப்படின்னு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய மரியாதையும்
இது மாதிரியான விஷயங்கள் மட்டுமே அந்த எல்லையில அந்த மக்களுக்கு அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த சாமி எதிர்பார்க்கும். அப்ப எல்லா தெய்வ எல்லைகள்லையும் சரியா துடிகொண்டு தெய்வம் பேசாததற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த சாமி மேல வச்சிருக்க அவநம்பிக்கை. சாமி மேல பயம் இல்லாம செய்கிற எல்லாரும் வெளியாளு உள்ளாளு மாந்திரிகம் தாந்திரிகம் தவறுன்னு எல்லாத்தையும் உள்ள ஓடி விளையாடும் போது இருக்கிற சாமி கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமா நின்னுக்கிறோம். ஏன் செய்யறது என் பிள்ளையா இருக்கானே, கோவப்பட்டா என் பிள்ளைய நான் இழந்துருவேனப்பா, கோவப்பட்டா என் பிள்ளைய நான் பறி கொடுத்துருவேனே, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை கிடைக்க பெற்றுவானே, அதனால அவன் மட்டும் இல்லாம குடும்ப குட்டியெல்லாம் பாதிக்குமே, எதுக்குடா செய்யறத செய்டா அப்படின்னு அந்த இடத்துல சாமி எதை வெளிப்படுத்த அமைதியா மௌனமா கட்டுக்கட்டின மாதிரி அந்த இடத்துல நின்னுக்கிறான். அப்ப இந்த செயலை நினைச்சுதான் சாமியாடிகளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். சாமியாடிகளுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். தெய்வம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தும் வெளிப்படுத்தும், அதெல்லாம் நிறைவேற்ற முடியலையே, அதெல்லாம் நம்ம அங்காளி வங்காளி இந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து சரியா செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற நிறைய அந்த மன ஏக்கம் இருக்கும். எல்லா சாமியாடிகளுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த எல்லையில் இருக்க அந்த சாமி மேல பயம் இல்லாம இருக்கிறது. சரி, ஏன் பயம் இல்லாம இருக்காங்க? நீங்க சொல்றது சரிங்க. ஏன் பயம் இல்லாம இருக்காங்க? எதுக்கு பயம் இல்லாம இருக்காங்க? தப்பு செஞ்சா உடனே ஒரு சாட்டை எடுத்து ஒரு சுரீன்னு ஒரு அடி அடிச்சா பயம் இருக்கும். அது குலசாமி ஆச்சு. அப்பே மாதிரி ஆத்தா மாதிரி என்னை அடிக்குமா? என்ன என் பிள்ளை கொலையே செஞ்சுட்டு வந்தாலும் என் பிள்ளை கொலை செய்ய மாட்டேயான்னு நம்புற தாயுள்ளம் கொண்டதாங்க நம்ம சாமி, நம்ம குலசாமி. அப்பேற்பட்ட குலசாமி தப்பு செய்யற மக்களை உடனே தண்டிச்சிருமா? தண்டிக்காது. நான் இருக்கேன், எங்க அப்பனையும் எங்க ஆத்தாலையும் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, என் பிள்ளை கஷ்டப்படுத்துறியா, என் பிள்ளைய விட்டு போயிடும்னு அவங்க நினைப்பாங்களா? செத்தாலும் நினைக்க மாட்டாங்க. நானா போய் அப்பனையும் ஆத்தாலையும் ஏதாவது அநாதர ஆசிரமத்துல நான் விட்டுட்டு வந்தா தான் உண்டு. என் பிள்ளை எங்களை அடிச்சாலும் கொன்னாலும் என் பிள்ளை முன்னாடியே என் பிள்ளை கையாலேயே சாகுறண்டான்னு இருக்கிற அந்த குணம் தான் குலசாமியோட குணம். ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்களுக்கு நிறக்க இருக்கிற ஆண் தெய்வம் கூட கோவம் வரும். உக்கிரமா ஒரு வார்வை பார்த்துச்சுன்னா சுக்குநூறு ஆயிடுவாங்க. அதை கூட அது உள்ள இருக்கிற பெண் தெய்வம் ஐயோ வேணாம் பிள்ளை நம்ம பிள்ளை அப்படின்னு தட்டி தட்டி அந்த சீற்றத்தை கூட குறைச்சி பாதுகாக்கிறது அந்த எல்லையில இருக்க பெண் தெய்வம் தான். தாய் அப்படின்னா எப்படி, என் தாய் என்னைய பெத்தெடுத்து என்னைய வளர்த்து என்னைய சான்றோனாக்கி என்னைய அழகு பார்க்கிறாள், அது மாதிரி தாங்க என் குலசாமி. என்ன செஞ்சாலும் பொறுத்து ஆனா எப்ப எல்லாத்தையும் பொறுத்து போவான். ஆனா எப்ப என் பிள்ளை இழக்கிறான், என் பிள்ளையால இன்னொரு பிள்ளை இழக்கப்படுது, என் பிள்ளையால நான் பல மக்களை காக்கணும், நானே இந்த இடத்துல இழக்கப்படுறேங்கிற பட்சத்துல அந்த பிள்ளை அந்த சாமியை காலி பண்ணி விட்டு 9 பிள்ளைய காக்க ஒரு பிள்ளைய பறி கொடுத்து தான் ஆகணும்னா பறி கொடுத்துரும். ஏன் அதுவும் அந்த இடத்துல அதீதமான பாசங்க. இதெல்லாம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க யாரு அப்படின்னா சாமி ஆடுற சாமி ஆடி வரும் மக்கள். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பயம் தான். மற்றபடி பில்லி சூனியம் செய்வுன ஏவல் மாந்திரிகம் தாந்திரிகம் காத்து கருப்பு திட்டுமரப்பாடு அது விருது எதை பத்தியும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கிற சாமி பயப்படாது, அந்த அச்சத்தை கொடுக்காது. அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரே பயம் நாம வணங்குற சாமி நம்மளை காக்கிற சாமியை மகிழ்ச்சியா அந்த தெய்வம் எதிர்பார்க்கிற அந்த தெய்வங்களின் தேவைகளை அந்த தெய்வத்தின் மேல் அச்சம் கொண்டு அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நாம அந்த சாமியை வழி நடத்தணும் கொண்டு செலுத்தணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் சாமியாடிகளுக்குள்ள இருக்கும். அது இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு பயம் வரும். இப்ப நான் இருக்கேன், நான் சாமியாடியா இருக்கேன், என் சாமி என் மேல வர்ற அப்படி என் சாமிக்கு பயம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள வர்றான், அவன் பாட்டுக்கு எதோதையோ என்னென்னமோ செய்யறான், ஏதோ ஒரு காவை கொடுக்குறான். அதே சமயம் பெண் தெய்வங்கள் ஓடுற மாதிரி ஒரு சில செயல்கள், இது மாதிரி அருவருப்பா இது மாதிரி தவறான தீய வினைகள் இது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல என் கண்ணு முன்னாடி அந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நான் என் மேல இருக்கிற சாமி என்ன உன பாதிக்கப்படும்ல? இத்தனை விஷயங்கள் என் சாமிக்கு ஒரு இடையூறு கூட, அப்ப என் மேல இருக்கிற சக்தி அந்த இடத்துல வலிமை குறையும்ல. அப்ப அந்த தீய சக்திகளோட ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகமாகும் போது நான் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடுற நிலை உருவாகும்ல. அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா சாமிக்கு பாத்தியப்பட்ட மக்கள், சாமியை பாத்தியப்பட்ட உடன் பங்காளிகள், சாமிக்கு பாத்தியப்பட்ட ரத்த சொந்தங்கள் அவர்களுடைய பிடி கிடைக்காம தெய்வத்தை நெருங்கவே முடியாது.
என் சாமி இருக்கு அப்படின்னா, என் சாமி நான் பங்காளியா இருக்கேன் அப்படின்னா, ஏன் நான் போய் யாராவது ஒரு சில விஷயங்கள்ல என் சாமியை பத்தின பிடியையும், என் சாமியை பத்தின பிடினா என் சாமியோட பொருள், என் சாமியோட ஆயுதம், என் சாமியோட ரகசியம், என் சாமி பேசுற ஒரு சில சக்தியான ஒரு விஷயம், அந்த பிடியை போய் நான் இன்னொரு இடத்துல கொடுக்குறேன் பட்சத்துல, அவன் ஒரு தாந்திரிகனா இருந்தான் அப்படிங்கிற பட்சத்துல அவன் நான் கொடுக்குற பிடியில என் சாமி போயிடும். என் சாமியை நிலைய கண்டறிவேன், என் சாமியை வசப்படுத்துவேன், என் சாமியை கட்டுவேன், சாமிக்கு மறிப்பு இதெல்லாம் ஏற்பட காரணம் இதுதான். யாரால உருவாகும்? அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட பங்காளிகளால உருவாகும். ஏன் அது சாமி உடன் போகுதுன்னா, பிள்ளை நான் போனா என் பின்னாடி அது வந்துதானே ஆகணும். அப்ப நான் அந்த இடத்துல போறேன் அப்படின்னா, அந்த தாந்திரியத்திலிருந்து என்னை அந்த இடத்துல பாதுகாக்கணுமே. அப்ப என் பிள்ளை எங்கதான் போறேன், போய் பார்ப்போம்னு அந்த சாமியை கூட வந்துடுமே. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு சில செயல்கள்லாம் உருவாயிரப்ப, எல்லையில இருக்க சாமியை பாதுகாக்கிறதும், எல்லையில இருக்க சாமியை வீழ்ச்சி அடைய செய்யறதும், எல்லையில இருக்க சாமியை ஒரு கட்டுக்கு உள்ளாக்குறதும், எல்லையில இருக்க சாமியை பேச விடாம கைகட்டி கால் கட்டி ஓரமா ஒதுக்கி வைக்கிற எல்லாமே யாரால நடக்குது? அந்த எல்லையில பாத்தியப்பட்ட தவறான எண்ணம் கொண்ட, பேராசைகள் கொண்ட ஒரு சில மக்களால தான் அது நடக்க சாத்தியம். வெளியால ஒருத்தர் நெருங்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய மலையாள நம்பூதிரியாரு, நீ எவ்வளவு பெரிய கும்பாதி கொம்பே, சூராதி சூரன், வீராதி வீரன், தாந்திரியத்தை கடைச்சு குடிச்சு எல்லா சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் கட்டி வசப்படுத்துற நீ எவனாவது அவனாலே அந்த இடத்துல அந்த சாமியை நெருங்க முடியாது. துணை இல்லாம, அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுடைய உதவி இல்லாம யாராலே அந்த சாமியை நெருங்க முடியாது. அப்ப சாமியாடிகளுக்கு ஏன் பயம் வருது அப்படின்னா, இந்த பயம் இல்லை அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நடத்துறோம். சாமியை காக்குற சாமி மேல பயம் இல்ல, நம்பிக்கை இல்லைன்னா இத்தனை விஷயங்கள் நடந்துச்சுனாலே அந்த எல்லாம் அழிஞ்சு போகும். பேசுற சனம், கூடுற சனம், பேசுற சாமி, இருக்கிற எதுவும் அந்த இடத்துல தங்கரிக்காது. எல்லாமே ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த எல்லாம் ஒண்ணுமே இல்லாம வெறும் மண்ணா போகும். நம்பிக்கை, சாமி மேல இருக்கிற பயம், நாம செய்யறது தவறு, நம்ம சாமிக்கு ஆகாது அப்படிங்கிற மீறி செய்யற செயல், இது எல்லாம் சரியாகல அப்படின்னா உங்க சாமி மேல நீங்க பயப்படணும், அச்சப்படணும். உண்மையா இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்க சாமியை முன்னாடி வந்து எதிர்த்து நின்னாலும் என்னன்னு ஏன்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஏப்பா என்னை வந்து முன்னாடி நின்று அரட்டுற? நான் சரியா இருக்கணப்பா, உண்மையா இருக்கணப்பா, நீதியா இருக்கணப்பா. ஏய், என்னப்பா நீ வந்து அரட்டுன்னு உங்க சாமியவே நீங்க எதிர்த்து கேட்கலாம். உங்க மடியில சத்தியம் இருக்கணும், உங்க மனசுல உண்மை இருக்கணும். தவறான செயலை நான் போய் செஞ்சுட்டு எங்க சாமி அப்படி போய் மூச்சு கூட முன்னாடி விட முடியாது. ஒரே ஒரு அமுக்கு மண்ணோட பண்ணா புதைச்சு விட்டுரும். அப்ப உண்மையான மக்களுக்கு அந்த சாமி எப்படி சொல்றோம்னா, அந்த சாமி சேவங்களோட செய்யும். ஆனா தவறான செயல் செய்யறவங்கள அந்த சாமி அழிச்சிருங்கிறதா சத்தியமான உண்மை. இந்த இடத்துல சாமியாடிகளுக்கு பயம் ஏன், எதனால பயம் வருதுன்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, சாமியாடிகள் தான் அந்த தெய்வ சக்திகளை வழி நடத்துற ஆக சிறந்த அதிகாரம் படைத்த முன்னிலை பெற்ற பெருமக்கள். அந்த பெருமக்கள் மேல கொடுக்கிற மரியாதையும், அந்த பெருமக்களை நம்ம எந்த அளவு உண்மையா, பொய்யா சாமியாரியா போலியா சாமியாரா விற்று, பொய்யா சாமியாரியா போலியா சாமியாரா நீ மதிக்காத, நீ அவன்கிட்ட போய் ஆச்சார விபூதி வாங்காத. பொய்யா சாமியாரியா போலியா சாமியாரா அவன் என்ன சொன்னாலும் கேட்காத. ஆனா உண்மையான சாமி அவன் மேல வந்துருச்சுன்னு நம்புன அப்படின்னா அவன் என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். சாமிக்கு கொடுக்குற மரியாதை நீ அந்த சாமிக்கு கொடுத்துதான் ஆகணும். அந்த சாமிக்கு செய்ய வேண்டிய சகலத்தை நீ அந்த சாமியை அடிச்சு, ஏன்னா மனுஷனுக்குள்ள ரத்தம் சதையுமா கலந்து ஏறி இறங்கி நிக்குதப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. குல மக்களுக்கு, குலசாமிகளுக்குன்னே உருவாக்கப்பட்ட மாபெரும், கிடைக்கப்பெற்ற மாபெரும் வரம். மனுஷனுக்குள்ள வானத்துக்கும் பூமிக்கும் ரத்தமும் சதையுமா கலந்து நின்று அந்த கிடைக்கப்பெற்ற சக்தி இந்த வரம். சாமி கொடுத்த வரம், மக்களுக்கு கொடுத்த வரம். இப்ப அந்த சாமியாடி சொல்லுக்கு கட்டுப்பட்டுதானே பார்க்கணும். ஏன்னா அந்த சாமியாடிய நாவு சத்தியம்தான் பேசும், உண்மைதான் பேசும், நேர்மைதான் பேசும், பொய் பேசாது, போலி பேசாது, ஆசைப்படாது, பேர் ஆசைப்படாதியா. அப்ப அந்த சாமியாடிகள் எல்லா எல்லைகள்லையும் இது போன்ற சாமியாடிகள் எங்கே போற்றப்படுகிறார்களோ, இது போன்ற சாமியாடிகளின் சொல் எங்கே அரங்கேற்றப்படுகிறதோ அந்த எல்லையில் தெய்வம் வானத்துக்கு பூமிக்கு நிற்கும். நீ போய் மண்ணை கூட அல்லால் அந்த மண்ணு விபூதியா இருக்கும். அந்த மண்ணு உன் பிரச்சனைகளுக்கு, உன் நோய்க்கு ஒரு மருந்தா இருக்கும். நீ என்ன போட்டாலும் பொண்ணா விளைய வைக்கும். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட தெய்வங்கள் தான் குலசாமியை சுமந்து ஆடுற சாமியாடி ஒரு மக்கள்.
அந்த பெருமக்களை போற்றணும். இப்ப இருக்கிற காலம் என்ன, அன்றைய காலங்கள்ல தெய்வத்தை அரசனுக்கே அறிவுரை சொன்ன அந்த சாமியாடி பெருமக்கள் மேல அந்த அரசனே வந்து மண்டி போட்டு தான் அந்த சாமியாயிட்ட அருள்வாக்கு கேட்கணும். அந்த நிலை இப்ப இருக்கா? அதை உருவாக்கணும் அப்படின்னா சத்தியம்தான் அதோட நூல். அதை பிடிச்சு அதை வழிநடத்தி அதை கொண்டு செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க பேசுற பேச்சு சொல் நீங்கள் அல்ல, உங்கள் சாமி 100க்கு 100 பலிதமாகும். எண்ணம், சிந்தனை, செயல், கரை எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெல்ல தெளிவா பச்சை தண்ணி போல உங்களுக்கு அழகா அந்த சாமி உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். பல நூறு நோய்களுக்கு மருத்துவம் கொடுக்க மருந்தால உங்களை மாத்தி கொடுக்கும். நீங்க தொட்டா அந்த இடத்துல உயிர் போற உயிர் கூட மீண்டு வரும். நீங்க கொடுக்கிற ஆச்சார விபூதி வளத்தையும் சகல வளத்தையும் நோய் நொடிகளையும் காத்து எல்லையில எத்தனை வினைகள் இருந்தாலும் தீர்த்து கொடு. ஊதுல காத்தோட காத்த எல்லாத்தையும் கரைச்சு விட்டுரும். அப்பேற்பட்ட சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும். அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இது போன்று பயம் வரக்கூடாது. நாம வணங்குற சாமியை மனவோட நம்பணும். எதா இருந்தாலும் என் சாமிக்கு அப்புறம் தாப்பா. நீ சொல்ற சாமி சொல்ற, உனக்குள்ள இருக்கிற சாமி என் எல்லையில இருக்கப்பா. நான் ஏன் என் எல்லையில இருக்க சாமியை விட்டுட்டு ஓங்கிட்ட வரணும்? என் எல்லையில இருக்க சாமி சொல்லாத நீ சொல்ல போற? உனக்கு மேல பெரியவன் இருக்கானப்பா, உனக்கு மேல பெரியவன் அந்த தாய் இருக்காளப்பா. அவள்கிட்ட எல்லாதான் ஓன்ட்டு இருக்க போது. நான் போறேன்டா என் எல்லைக்கு, என் சாமிகிட்ட. என்னை அழிச்சாலும் பரவாயில்ல, என்னை வாழ வச்சாலும் பரவாயில்ல, என் சாமி எனக்கு என்ன செஞ்சாலும் என்ன நீதி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்டான்னு உங்க சாமியை நீங்க முதல்ல நம்பணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சாமியை விட்டுருவோம். இருக்கிற எல்லாத்தையும் எல்லா பக்கமும் ஓடுவோம். உள்ளேயே மடியிலேயே கட்டிக்கிட்டு மடியில சாமியாக நரக்க வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் தேடிக்கிருப்போம். சுத்தி முத்தி பார்த்தா உனக்குள்ளதா இருக்கு, நீ வணங்குற சாமியா தான் இருக்கும். யாரு சொன்னாலும் அந்த இடத்துல உன் சாமியோட அனுமதி இல்லாம அது சரியாகிற முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். குலசாமிய உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்க உங்க குலசாமி தாங்க உங்களுக்கு எல்லாம் ஆவும் அக்கு. அதுதான் இந்த உலகமே, அதுதான். அங்க போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதனால குலசாமி மேல நம்பிக்கை வைங்க, குலசாமி மேல பயம் வைங்க. குலசாமி நாம தப்பு செஞ்சா நம்மளை தண்டிக்குங்கிற பயத்தை உங்க மனசுக்குள்ள வைங்க. எடுக்கிற எட்டும், எடுத்து வைக்கிற எட்டும், சொல்ற சொல்லும், செய்யற செயலும் சரியா சத்தியமா இருந்தா செய்யலைன்னா செய்யாதீங்க. சாமி சட்டடியா படுக்க போட்டுருங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பதிவை அறிவோம் நண்பர்களுக்கும் சாமியாடி மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.